நானும் பாக்குறேன். வந்ததுல இருந்து ஏதோ யோசனையிலே இருக்கீங்களே. உனக்கு பத்திரிகையில எழுதுறதுக்கு சுட சுட ஒரு செய்தி இருந்துச்சு. என்ன அது சொல்லுங்க. ஆனா அதை சொல்றதுக்கு எனக்கு உரிமை இல்லையே. அப்புறம் ஏன் சூடான விஷயம் அது இதுன்னு சொல்லி ஆவல. ஐயோ கோச்சுக்காத மேடம், ஞாபகம் இல்ல, நீ கோச்சுக்காதவா. நானும் பாக்குறேன் டெல்லியில உன் அளவுக்கு அழகா ஒரு பொண்ணும் கூட கிடையாதுப்பா. சரி சரி, ரொம்ப வழியாதீங்க. ஆமா, ஜெய்ப்பூர்ல என்னெல்லாம் பாத்தீங்க? ஒன்னும் பாக்கல. நான் போனதும் வந்ததும் ஒரே டென்ஷன். இந்த மினிஸ்டரோட போனாலே இப்படித்தான், எதையும் பார்க்க முடியாது. அப்படியா? அப்ப பேலஸ் கூடவா பார்க்காம வந்தீங்க? ஏன் பார்க்காம வந்தா புடிச்சு தண்ணியில் தள்ளி விட்டுருவியா? ஆமா, ஜெய்ப்பூர்ல இருந்து எனக்கு என்ன வாங்கிட்டு வந்தீங்க? என்ன வாங்கிட்டு வந்திருப்ப நீயே சொல்லு பார்க்கலாம். நீங்க தான் பெரிய ரிப்போர்ட்டர் ஆச்சே, சொல்லுங்க மேடம். அப்படியா? அங்க முத்து பவுலெல்லாம் விலை குறைவா இருக்குன்னு சொல்றாங்களே. சீப் தான். அது மாதிரி தான் ஒண்ணு. என்னது? ரூபியா, ப்ளூவா, சஃபேரா, எமரால்டா? அதை விட வசதியானது ரத்னம். வைரமா? அது உமாவுக்கா இல்ல எனக்கா? ஐயோ, அது பொம்பளைங்க யூஸ் பண்ண முடியாதுமா, ஆம்பளைங்க மட்டும் தான் யூஸ் பண்ண முடியும். நான் நம்ப மாட்டேப்பா, அப்படி ஒரு ரத்னம் இருக்கா? ஐயோ பின்ன. நிஜமா சொல்றீங்களா? செமரில விடுறீங்களா? அது அந்த மாதிரி ஒரு டைப்னு வச்சுக்குவேன். ஜெய்ப்பூர்ல தெரு தெருவா வித்துட்டு இருப்பாங்க.